Friends, நம்ம இன்னைக்கு 6th யூனிட் ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னா பூலிங் ரிசோர்சஸ் ஃப்ரம் த பப்ளிக், அதாவது பப்ளிக் கிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ஃபண்ட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ஸ்பான்சர்ஸ், ட்ரஸ்டீஸ், ஏஎம்சி ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க ஏஎம்சி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் வேற ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு, சரியா, ஒன்று ஈக்விட்டியோ இல்லை டெப்ட்டு, ஸோ அந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வரக்கூடிய லாபத்தை இவங்க எல்லாத்துக்கும் திரும்ப ப்ராஃபிட்டாக லாஸாக எதாக இருந்தாலுமே இவங்களுக்கு திரும்ப பப்ளிக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. லைக் அந்த வேல்யூவை பார்த்தீங்கன்னா NAV அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அதை பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்டோட ஜென்ரல் இதுதான். ஓகேவா? ஸோ பப்ளிக்லேருந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதை வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணி திரும்ப அவங்களுக்கு அதை கொடுக்குறது. ஓகேவா? ஸோ இது வந்து பூலிங் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபண்ட்ஸை வந்து செக்யூரிட்டிஸில், சரியா, அதான் டெப்டோ இல்லை ஈக்விட்டி மற்ற செக்யூரிட்டிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வர ப்ராஃபிட்டையோ இல்லை லாஸையோ, ப்ராஃபிட்டானா ப்ராஃபிட்டை பிரித்து கொடுப்பாங்க, இல்லை லாஸ் ஆனால் லாஸை வந்து இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ மெயினாக இதில் என்னன்னா இவங்க வந்து செபியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்டுங்கிறதே வந்து செபியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா ஏன்னா இது பப்ளிக்கோட ஃபண்ட் இல்லையா? ஸோ அதனால செபியோட ஃபார்மேஷன்ஸ், அதாவது அவங்களோட பாலிசி அண்ட் ரெகுலேஷன்ஸ் கீழே தான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஆப்ரேஷன் ஆகும். ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட், ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபர்ஸ்ட் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு ட்ரஸ்ட் மாதிரி. ஓகேவா? இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ட்ரஸ்ட்ல தான் வந்து அதை செட்டப் பண்ணுவாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர் இருப்பாங்க, அப்புறம் ட்ரஸ்டீஸ் இருப்பாங்க, அப்புறம் கஸ்டடியன் அண்ட் ஏஎம்சிஸ் இருப்பாங்க, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க. ஏஜென்ட்ஸ் தான் நம்ம கிட்ட அதை கொண்டு வந்து சேர்க்கிறவங்க. பட் இப்போ இவங்களாம் ஸ்பான்சர்னா கிட்டத்தட்ட ஒரு ஓனர் மாதிரி தான். ஓகேவா? அவங்கள தான் வந்து ப்ரொமோட்டர்னு சொல்லுவாங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செட் பண்ணிட்டு அதுல வந்து அட்லீஸ்ட் 40% ஆஃப் நெட்வொர்த் கேபிட்டல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்பான்சர்ஸ் தான் வந்து ரெடி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரஸ்டீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கரெக்டா செபி ரெகுலேஷன்ஸ் கீழே தான் வருதா, அந்த கைட்லைன்ஸ் கீழே தான் ஒர்க் ஆகுதா, ஸோ எல்லா பெர்ஃபார்மன்ஸையும் மானிட்டர் பண்றவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ட்ரஸ்டீஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா கஸ்டடியன் நேம்லயே இருக்கு. ஸோ நம்ம செக்யூரிட்டிஸா அதை வந்து வாங்குவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த செக்யூரிட்டிஸை ஹோல்ட் பண்றவங்க தான் யாருன்னு பாத்தீங்கன்னா கஸ்டடியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஎம்சி. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நம்மளோட ஃபண்ட்ஸை வந்து, பப்ளிக்கோட ஃபண்ட்ஸை வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ அந்த நாலேஜஸ் எல்லாமே யார் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏஎம்சி. ஓகேவா? ஸோ ஏஎம்சி அப்படின்னா யாருன்னா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ். அக்கார்டிங் டு செபி ரெகுலேஷன்ஸ் படி டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ட்ரஸ்டீஸ்ல 2/3 ஆஃப் டைரக்டர்ஸும், அதே மாதிரி ஏஎம்சில 50% ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் தான் வந்து இண்டிபெண்டா இருக்கணும். சரியா? இவங்களுக்குள்ளேயே வரக்கூடாது. ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டா இருக்கணுங்கிறது வந்து செபியோட ரெகுலேஷன். அதே மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா, NAV கொடுப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கவங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்ம போடுற வேல்யூஸ் வந்து 1000 2000 அந்த மாதிரி இருக்காம NAV-ல யூனிட்ஸா தான் அதை வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க எல்லா அமௌண்ட்டையும். ஓகேவா? ஸோ NAV தான் நெட் அசெட் வேல்யூ. இது வந்து நெட் அசெட் வேல்யூ வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட இது எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத வந்து ரெகுலர் பேசிஸ், அதாவது டெய்லியோ இல்லை வீக்லியோ எந்தெந்த டைப் ஆஃப் ஸ்கீமை பொறுத்து அதை வந்து எப்பவுமே வந்து பப்ளிஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களோட வெப்சைட்லேயே ஆகட்டும் இல்லை நியூஸ் பேப்பர்லேயே ஆகட்டும், இது வந்து பப்ளிஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் எண்டட் ஸ்கீம். ஓப்பன் எண்டட் ஸ்கீம் அப்படின்னா என்னன்னா, இப்போ இதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து ஃபிக்ஸ் கிடையாது. சரியா? அதை பொறுத்து தான் ஓப்பனா க்ளோஸ்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மெச்சூரிட்டி பீரியட் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது அப்படின்னா அது வந்து ஓப்பன் எண்டட் ஸ்கீம். அப்போ அதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வாங்குறது, சேல் பண்ணுறது, ஸோ இந்த எல்லாமே வந்து ரெகுலர் பேசிஸில் வந்து நடந்துட்டு இருக்கும். அதே க்ளோஸ்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிப்புலேட்டட் பீரியட் இருக்கும், அதாவது 3 to 10 years அதுக்குள்ளதான் வந்து அதோட ஃபுல் பிளானும் இருக்கும். அந்த டைம் பீரியட்குள்ளதான் வந்து நம்ம அந்த யூனிட்ஸை வாங்குறது, சேல் பண்றது, ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வந்து நடக்கும். ஸோ அதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் எண்டட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஸ்கீம், அதாவது ஈக்விட்டி ஓரியன்டட் ஸ்கீம் தான் வந்து க்ரோத் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து நமக்கே தெரியும் ரிஸ்க் ஜாஸ்தியா இருந்தால் நமக்கு ரிட்டர்ன்ஸும் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதுவும், அதாவது ஈக்விட்டி ரிலேட்டட் இதுல மட்டும்தான் வந்து இது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா மீடியம் அல்லது லாங் டேர்ம் பீரியடா இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் கார்பஸ் எதுல போடுவாங்க, ஈக்விட்டியில போடுவாங்க. இதுக்கு வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் இருக்கு. அதுவே டெப்ட் ஓரியன்டட் அப்படின்னா இது வந்து ஈக்விட்டியில போட்டாங்கன்னா இது வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல போடுவாங்க. லைக் பாண்ட்ஸ், கார்பரேட் டிபென்ச்சர்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஸோ இது மாதிரி டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்துலயும் வந்து இது பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் அண்ட் ஸ்டெடி இன்கம் டு இன்டர்வல்ஸ், அதனாலதான் வந்து இது இன்கம் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஏன்னா டெப்ட் எப்பவுமே கொஞ்சம் சேஃப் தானே, லைக் ரிஸ்க் கம்மி தான் இல்லையா. ஈக்விட்டி வந்து ஒரு ஹையர் ரிஸ்க் இருக்கு.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு பிளான் தான் இருக்கு. பேலன்ஸ்டு பிளான்னா என்ன, இதுலயும் போடுவாங்க இதுலயும் போடுவாங்க. ஸோ போத் ரெகுலர் அண்ட் போத் growth அண்ட் ரெகுலர் இன்கம் இது ரெண்டுலையும் எவ்வளோ பர்சன்டேஜ் இதுல போடணும் அதுல போடணுங்கிறத பேலன்ஸ் பண்ணி சரியா ஒரு அளவுக்கு ஸ்டெடி இன்கம் வர மாதிரி வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 40-60, அதாவது ஈக்விட்டியில் கம்மியாக நம்ம ரிஸ்க் இருக்கிறதுல 40யும் ஸ்டெடியாக வரதுல 60%. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அதில் பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட் அல்லது லிக்விட் ஃபண்ட். ஆனால் ஈஸியாக வந்து அதை லிக்விடிட்டியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரலாகவே மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி தான், பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே டைம் இது வந்து மாடரேட் இன்கம் தரும் நமக்கு. லைக் டி பில்ஸ், சிடி, சிபிஸ் நம்ம இதுக்கு முன்னாடியே படிச்சிருப்போம் இதெல்லாம் என்னங்கிறது. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வந்து இதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கில்ட் ஃபண்ட்னா ஒன்லி ஆன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஏன்னா இதுக்கு வந்து ரிஸ்கே வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து கில்ட் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்னா பிஎஸ்சி, என்எஸ்சி அந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதுல மட்டும் தான் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட ரிஸ்க் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுல எப்படி ரிட்டர்ன் வருதோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் என்எஸ்சி பிஎஸ்சியில் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இதோடதும் இருக்கும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் அதை மட்டுமே இது பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்டார் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட். அப்படின்னா இது வந்து அதுலேயே இருக்கு. செக்டார்னா என்ன, ஏதாவது ஒரு பர்டிகுலர் செக்டார்ல தான் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். லைக் சாஃப்ட்வேர்ல இல்ல ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸ், பெட்ரோலியம் ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் இதுல தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது. இது வந்து அந்த செக்டார்ல எப்படி அந்த செக்டார் வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை பொறுத்து தான் இவங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து என்னன்னா ரொம்ப ரிஸ்கி. ஏன்னா ஒரு இப்போ இந்த செக்டார் இப்போ ஐடி செக்டார் வந்து சுத்தமா இதாகல, இல்ல ஐடி தான் ரொம்ப பீக்ல இருக்குன்னா ஓகே ஹையர் ரிஸ்கி ஹையர் ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். பட் ஃபுல்லா டவுன் ஆச்சு ஏதாவது ஒரு செக்டர் அப்படிங்கும்போது ஃபுல்லோட நம்மளோட வேல்யூஸ் நம்மளோட சேவிங்ஸ் எல்லாமே போயிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது வந்து ரொம்ப ரிஸ்கி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாக்ஸ் சேவிங் ஸ்கீம்ஸ் நேம்லயே இருக்கு. நம்ம அதிகமா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய போடுறது இதுக்காக தான் இல்லையா. ஸோ அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் அல்லது பென்ஷன் ஸ்கீம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இதுக்கு டாக்ஸ் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நம்ம இன்கம் டாக்ஸ்ல வந்து காட்டிக்க முடியும் இல்லையா. ஸோ அதெல்லாம் அந்த ரிலேட்டடானதுல மட்டும் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அது வந்து இதுல வரும். நெக்ஸ்ட் வந்து FOF ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும் இல்லையா. நம்ம ஜென்ரலா மியூச்சுவல் ஃபண்ட் என்ன சொன்னோம், ஈக்விட்டி அல்லது டெட் மார்க்கெட் இந்த மாதிரி இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னோம். ஸோ கவர்மெண்ட் இது ஃபண்ட்ஸ்ல அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஆல்ரெடி போட்டிருக்க மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் மேலேயே இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். சரியா, ஒன்னும் அதே ஸ்கீம்ல அதே மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்க வேற ஸ்கீம் இல்ல வேற மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ அந்த மாதிரி இதுல வந்து என்ன கிரேட் டைவர்சிஃபிகேஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ வேற இது எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது அதுல வந்து ரிஸ்க் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் ஸ்கீம். அதாவது என்ன, கோல்டு இருக்கு இல்லையா, கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்றது. ஸோ பிசிக்கல் கோல்டு இன் டிமேட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அதாவது கோல்டுல வந்து டிமேட் ஃபார்ம், மியூச்சுவல் ஃபண்டாவே டிமேட் ஃபார்ம் தானே. ஸோ அதுல வந்து இன்வெஸ்ட் பண்றது. இது வந்து 4 டெசிமல் பாயிண்ட்ஸ், அதாவது இந்த ஃபார்ம்ல NAV இல்லையா, அதை வந்து இந்த இதுல தான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. இது நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது தெளிவா பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி ஈக்விட்டி சேவிங் ஸ்கீம். இது வந்து என்னன்னா சின்ன இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க ஜென்ரலா பேங்க்ல RD அந்த மாதிரிலாம் போடுவாங்க, இல்ல வேற எதுவும் பெருசா தெரியாது அது மாதிரி இருக்கா சின்ன இன்வெஸ்டர்ஸ்க்காக கொண்டு வந்ததுதான் பாத்தீங்கன்னா இந்த ராஜீவ் காந்தி ஈக்விட்டி சேவிங் ஸ்கீம், அதாவது RGESS சொல்லுவாங்க. இது வந்து மேக்ஸிமம் டாக்ஸ் அட்வான்டேஜஸ்க்காக போடுவாங்க. இப்போ வந்து டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்க்காக ஒருத்தங்க 50,000 வரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அதாவது அவங்களோட கிராஸ் ஆனுவல் இன்கம் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 12 lakhs இருக்கவங்க அப் டு 50,000 வரை இதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பெனிஃபிட் வந்து அதாவது அப் டு 50,000 வரையும் டாக்ஸ் பெனிஃபிட் இதுல கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூ ஃபண்ட் ஆஃபர். எந்த ஒரு ஸ்கீம் இது பண்ணும்போதும் ஓப்பன் எண்ட் ஆகட்டும் இல்ல க்ளோஸ் எண்ட் ஆகட்டும் NFO பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் எண்டட்ல 30 days இருந்தது, க்ளோஸ் எண்டட்ல பாத்தீங்கன்னா 45 days வரையும் வச்சிருந்தாங்க நியூ ஃபண்ட் ஆஃபர் பண்ணும்போது. இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டுக்குமே காமனா வந்து 15 days தான். பட் இது இருக்கு இல்லையா ராஜீவ் காந்தி ஸ்கீமுக்கு மட்டும் 30 days இருக்காது. ஓகே, ஸோ இதோட ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா 5 பிஸ்னஸ் டேஸ்க்குள்ள இப்போ ஒரு க்ளோஸ் பண்றாங்க இல்லை ஒன்று வாங்குறாங்க. ஸோ எந்த ப்ராசஸ் ஆகட்டும் அது வந்து 5 பிஸ்னஸ் டேஸ்க்குள்ளேயே வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும். சரியா, அதுவே RGESSக்கு மட்டும் 15 days வரையும் டைம் பீரியட் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லேபிளிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ ஜென்ரலாகவே நமக்கு தெரியும்ல இப்போ லேபிள் அப்படின்னா என்ன, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியறது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் நேச்சர் ஆஃப் ஸ்கீம் அப்படின்னா என்னென்னா அது என்ன ஸ்கீமுங்கிறது அதில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம். லைக் ஷார்ட் டேர்மா லாங் டேர்ம் மீடியம் டேர்ம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸை வந்து ஒரு சிங்கிள் சென்டென்ஸ்லேயே இது எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்விட்டியா டெப்டா அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி லெவல் ஆஃப் ரிஸ்க்கையும் வந்து அதில் வந்து
தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். சரியா? ஸோ இந்த லெவல் ஆஃப் ரிஸ்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 கலர் பேண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ப்ளூ, எல்லோ அண்ட் கிரீன். ப்ளூ அப்படின்னா இருக்கிறதுலே லோ ரிஸ்க், எல்லோனா மீடியம், ப்ரௌனா ஹை ரிஸ்க். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த சிப் வே. நம்ம இது ஜென்ரலா எல்லாருமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் எஸ்ஐபி. எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் லைக் ஆர்டி, எக்ஸாக்ட்லி லைக் ஆர்டி இன் மியூச்சுவல் ஃபண்ட்ல. ஸோ என்னன்னா ஃபிக்ஸட் அமௌண்ட் ஒன்று ஒரு 1000 rupees இல்லை 500, 2000, 5000, ஸோ எவ்வளோ வேணாலும் மந்த்லி அல்லது குவார்டர்லி எவ்வளோ வேணாலும் நம்ம போடலாம். லைக் ஆர்டிஏ தான் இது. ஸோ இது வந்து நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம் எவ்வளோ அமௌண்ட்னு. எப்போ வேணாலும் நம்ம அதை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து என்ஏவியா கன்வெர்ட் ஆயிடும். நமக்கு எவ்வளோ என்ஏவி வேணுமோ அதை கூட நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், ஃபுல் அமௌண்ட் எடுக்கலனாலும். ஸோ இதுல என்ன ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து டிசிப்ளின்ட் அப்ரோச். அப்படின்னா என்னன்னா, ஃபிக்ஸட் எவ்வளோ கரெக்டான ஃபிக்ஸட் அமௌண்ட் எதனா போயிட்டு இருக்கோம், அதுவும் ஆட்டோமேட்டிக்கா ரெகுலர் பேசிஸ்ல நம்ம போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து டிசிப்ளின்ட் அப்ரோச்னு சொல்றாங்க. அதே மாதிரி நாட் ஸ்பேட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட்டு கீழே வந்து நம்ம ரொம்ப அதை வந்து கம்பல் பண்ற மாதிரி இருக்காது இல்லையா? நம்ம எதுல வேணாலும் பண்ணலாம். இதுல இருந்து எக்ஸிட் ஆகிறனால எக்ஸிட் ஆகிட்டு வேற ஒரு இதுல நம்ம வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்மளே அமௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இதுல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்க்ளோஷர் ஆஃப் என்ஏவி. நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி என்ஏவியை பொறுத்தவரையும் டெய்லி பேசிஸ் அல்லது வீக்லி பேசிஸ்ல 2 நியூஸ் பேப்பர்லயாவது அவங்க வந்து அதை அனௌன்ஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் ஸ்கீமை தவிர இப்போ டெய்லி பேசிஸ்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங் அதாவது 9 PM குள்ள வந்து அந்த வெப்சைட்லயும் சரி, AMFI வெப்சைட்லயும் சரி அவங்க வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும் அதே டேல. ஆனா ராஜீவ்காந்தி ஸ்கீம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு மட்டும் 10 AM அடுத்த நாள் காலையில 10 AMக்கு வந்து அவங்க அதை ரிலீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தாங்கன்னா ரவுண்டிங் ஆஃப். ரவுண்டிங் ஆஃப்னா என்ன, நம்ம டெசிமல் பாயிண்ட் ரவுண்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதே தான் இது. ஜென்ரலா வந்து எல்லா டெப்ட், ஈக்விட்டி, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 4 டெசிமல் பாயிண்ட்ஸ் வரையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. அதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈக்விட்டி, பேலன்ஸ்ட் ஃபண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் வரையும் என்ன பண்ணுவாங்கன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணி அதில் போடுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் ஆர் ரிடம்ஷன் பிரைஸ். ஒரு ரீபர்ச்சேஸ்னா என்ன, ஆல்ரெடி இருக்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நம்ம பர்ச்சேஸ் பண்றது இல்லையா, ஸோ அதே தான் இது. ஓப்பன் எண்டட் பர்ச்சேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் வேல்யூஸ் கொடுத்துருவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம எப்போ வேணாலும் ரீபர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதை எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஸோ ரீபர்ச்சேஸ்னு பண்ணும்போது அதோட ஈக்குவல் அமௌண்ட்டை கொடுத்துட்டு அதே மாதிரி ஏதாவது எக்ஸிட் லோடு, அதாவது எக்ஸிட் பண்றதுக்குன்னு ஏதாவது அமௌண்ட் கட்ட வேண்டி எக்ஸிட் பண்றதுக்குன்னு ஏதாவது அமௌண்ட் பே பண்ண வேண்டி இருந்துச்சுன்னா ஸோ அதுவும் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அஷ்யூர்ட் ரிட்டர்ன் ஸ்கீம். அஷ்யூர்ட் ரிட்டர்ன்னா என்ன, கண்டிப்பா இந்த ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே அஷூரன்ஸ் கொடுக்கறது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட ஆஃபர் டாக்குமெண்ட்டை அதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பா அஷூரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பேர் என்ன, ஃபுல்லி கேரண்டீட் அப்படின்னு அர்த்தம். அந்த ஏஎம்சி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து அதை ஃபுல்லா கேரண்டி பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோல் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் கேபிட்டல் மார்க்கெட். ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்டரின்னு சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட். பேங்க்ஸ் இல்லாம இதை வந்து இப்படி சொல்லுவாங்க. இது வந்து மெயினா எதுக்காகனா பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்காக. எந்த என்டிட்டி பர்சன், அதாவது யார் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து சேல் பண்றாங்க, ஒரு கஸ்டமர் கிட்ட வந்து ஒரு எக்ஸ்பெண்ட் பண்றாங்க, இல்ல அவங்க கிட்ட அதை இது பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிருக்கணும், AMFI அதாவது அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இந்த சர்டிபிகேஷன் டெஸ்ட் எடுத்திருக்கணும். இப்ப எப்படி IRDAக்குன்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, அதை எடுத்தாதான் வந்து இன்சூரன்ஸ் சேல் பண்ண முடியும்னு இருக்கு. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையும் இதுல இருக்கணும். சோ அது வந்து என்னன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சோ பேங்க்ஸும் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 1.5 ல இருந்து 2.5% வரையும் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னா புரோக்கரேஜ் அல்லது கமிஷன் ஃபீஸ் வந்துட்டு இருக்கும். சரியா? இது வந்து இததான் வந்து ஃபீஸ் பேஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ ஜென்ரலான டாபிக், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் என்னங்கிறது ஜென்ரலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல இன்சூரன்ஸ் பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.